குட் டே. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோல் சேவிங்ஸ் பத்தின சில யூஸ்ஃபுல்லான பிராக்டிக்கலா ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அது ஏன் பிராக்டிக்கலா ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் அப்படின்னு அழுத்தி சொல்றேன்னா, நான் என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிப்ஸ் இது எல்லாமே நிறைய விதத்துல கோல் சேவ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஃபாலோ பண்ணாதது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்களை நான் இது வரைக்கும் சேனல்ல ஷேர் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சில கோல் சேவிங்ஸ் டிப்ஸ் தான் உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இல்ல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற இந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், கோல் சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எப்பவுமே ஒரு பர்பஸும் ஒரு டைம் டியூரேஷனும் வச்சுக்கோங்க. பர்பஸ் அப்படின்றது, சே ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக நான் இந்த கோல்ட வந்து சேவ் பண்ண போறேன், இல்ல அவங்க ஃபியூச்சருக்காக சேவ் பண்ண போறேன், நான் ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்ல இது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ண போறேன், இல்ல எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு தேவைப்படும், நான் மணியா சேவ் பண்ணாம கோல்டுல சேவ் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிட்டேன். சோ அந்த பர்பஸ்க்காக நான் கோல்ட் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பர்பஸும் அதுக்கு ஒரு டைம் டியூரேஷனும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும் பொழுது நம்ம அந்த கமிட்மெண்ட் இருக்கு, இந்த கமிட்மெண்ட் இருக்கு, இந்த செலவு இருக்கு, அந்த செலவு இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே, எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இல்லாம அந்த கோல் சேவிங் என்ன பர்பஸ்க்காக நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமோ அதுக்காக கொஞ்சம் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் கோல் சேவிங்ஸ் அப்படின்றத பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு 1 இயர் வந்து வச்சுப்பேன். இந்த 1 இயர்க்குள்ள இவ்வளோ கிராம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ நாள்ல எவ்வளவா நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராம் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி சில ஜுவல்லரிஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். அதை பத்திலாம் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ எப்பவுமே கோல் சேவிங்ஸ்ல ஒரு பர்பஸும் டைம் டியூரேஷனும் வச்சுக்கோங்க. செகண்ட் டிப், கோல் சேவிங்ஸ் அப்படின்றத சின்னதா நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே போதும். கண்டிப்பா நம்மளாலையும் கோல் சேவிங்ஸ் அப்படின்றது சாத்தியமான ஒண்ணுதான். நிறைய பேர் வந்து இப்போ இருக்க கோல்டு விலையில வந்து எப்படி நான் வந்து கோல்டு சேவ் பண்ண முடியும், இல்ல எங்களோட சேலரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, என்னால எப்படி கோல்டு சேவ் பண்ண முடியும் அப்படின்லாம் நான் வந்து நிறைய யோசிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம 1 கிராம் அளவுக்கு உங்களால சேவ் பண்ண முடியும், இல்ல 1 கிராமுக்கு கம்மியா, 1/2 கிராம் அதுக்கு கம்மியா கூட உங்களால சேவ் பண்றதுக்கு கையில பணம் வருது அப்படின்னா அதை உடனே அதுல இன்வெஸ்ட் பண்ணி அந்த டைம்ல அது ஒரு கோல்டு காயினாவோ இல்ல சின்ன ஒரு ஜுவல்லாவோ நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா கோல்டுல சேவ் பண்றதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கமயிலோட டிஜிகோல்ட் ஆப் மூலமா தான் நான் வந்து என்னோட சேவிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 2-3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். அது ரிலேட்டடா நான் எப்படி சேவ் பண்ணேன், எவ்வளவு கிராம் சேவ் பண்ணேன், அதுக்கு என்ன ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத பத்தி எல்லாம் 2-3 வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. இப்பவும் இந்த இயர்ல அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதோட டீடைல்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க அதே மாதிரி உங்களோட சேவிங்ஸையும் 100 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். தங்கமயில் டிஜி கோல்டோட ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சேவ் நவ் ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்கன்னு கொடுக்கலாம். 100 ருபீஸ்லேருந்து சேவ் பண்ணலாம். நான் இப்போது 200 ருபீஸ் சேவ் பண்ணுறேன். அதுக்கு ஈக்குவலான கோல்டு வந்து இங்கே காட்டுது பார்த்தீங்களா. இப்போது பே நவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வந்து பேமெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே போகிறேன். நான் ஜிபே மூலமாக என்னோட பேமெண்ட்டை பண்ணுறேன். நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம், யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அந்த பேமெண்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பேமெண்ட்டுக்கு ஈக்குவலான கோல்டு வந்து இன்னைய டேட்டில் வந்து எனக்கு சேவ் ஆகிடும். இந்த பேமெண்ட் பண்ணதுமே அதுக்கான ரிசீட் வந்து என்னோட மெயில் ஐடிக்கும் மெசேஜுக்கும் வந்துடும். இப்போ வரைக்கும் சேவ் பண்ணிட்டு இருக்க அமௌண்ட் அதுக்கு ஈக்குவலாக சேவ் ஆகிட்டு இருக்க கோல்டோட டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ எனக்கு அக்டோபரில் க்ளோஸ் ஆகுது. அப்போ நான் வாங்கும்போது உங்களுக்கு என்ன வாங்கினேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இதில் அக்ஷயா கோல்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் நெக்ஸ்ட் அக்ஷய திருதியைக்கு நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு இப்போலேருந்தே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப் டு 10% வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அடுத்ததாக ஆடி பெருக்குக்கு கோல்டு வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்க இந்த ஆடி பெருக்கில் உங்களோட கோல்டை வாங்குறதுக்கு இப்போலேருந்தே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். 1500லேருந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 3%லேருந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் இருக்குது. அடுத்ததாக டிஜி சில்வர் ஸ்கீம். இதில் 100 ருபீஸ்லேருந்து உங்களோட சில்வர் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக சூப்பர் கோல்ட் ஸ்கீம். இதில் மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1500லேருந்து உங்கள் பேமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் பே பண்ணுற அமௌண்ட் வந்து அந்த மந்தில் கோல்டாக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை ரெடீம் பண்ணிக்கலாம். அப்படி 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது 75% வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க.
இதுதான் தங்க மகள் ஸ்கீம். இதில் மந்த்லி ஒன்ஸ் உங்களோட பேமெண்ட் பண்ணலாம். 1500 இருந்து உங்களோட பேமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு மாதம் சேவ் பண்ணுற அமௌண்ட்டும் பணமாகவே சேவ் ஆகிட்டே வரும். 11 மந்த்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் அதில் சேவ் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கோல்டாவோ இல்லை டைமண்டாவோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது 75% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. டைமண்டாக பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது 60% மேக்கிங் சார்ஜஸில் வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஃபியூச்சர் ப்ளஸ் ஸ்கீம். இது வந்து ஒன் டைம் கோல்டில் நம்ம சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஸ்கீம். அதாவது பல்காக நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது, அது செலவாகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கோல்டாக இன்னைய டேட்டில் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஒரு 330 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோல்ட் ஜுவல்லாவோ காயினாவோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 75% மேக்கிங் சார்ஜஸில் அப்புறம் வேஸ்டேஜில் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். தேர்ட், இப்போ கோல்டு வந்து நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த கோல்டை எந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல எடுத்துட்டு வர போறோம், அதாவது கோல்டு காயினா கொண்டு வர போறோமா இல்ல கோல்டு ஜுவல்லரியா கொண்டு வர போறோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கவங்க நீங்க அந்த சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே டிசைட் பண்ணிருங்க, நான் இந்த ஜுவல்லரி வாங்க போறேன், அதாவது எனக்கு ரெகுலர் வியரா ஃபங்க்ஷன் வியரா நான் வந்து மோஸ்ட்லி கோல்டு ஜுவல்லரியா யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்னா நீங்க கோல்டு ஜுவல்லரியாவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு மோஸ்ட்லி கோல்ட் ஜுவல்லரி எல்லாம் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற பழக்கம் கிடையாது, கோல்ட் காயினா பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதையும் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருவோம், அந்த ஜுவல்லரி ஷோரூம்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஜுவல்லரியா வாங்குவோமா காயினா வாங்குவோமா, இது வாங்கினா பெட்டரா இருக்குமா அது வாங்கினா பெட்டரா இருக்குமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே ஏதோ ஒரு குழப்பமான முடிவெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லி தேவையில்லாம புலம்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாம ஒரு கிளியரான டெசிஷனுக்கு வந்துருங்க. நீங்க ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா கோல்ட் காயினா பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு. ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் இருக்கும், மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா அமௌண்ட்டா அதுல நம்ம போய் பே பண்ற மாதிரி இருக்கும். காயினா பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம ஃபியூச்சர்ல அதை மணியா கன்வெர்ட் பண்றதுக்கு தேவையில்லாம அதுல ஒரு சின்ன சின்ன தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம கொடுக்காத மாதிரி நம்ம காயினா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ எது பெட்டரா இருக்கும் அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த ஸ்கீம் முடியும் போதோ இல்ல உங்களோட சேவிங்ஸ் முடிச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போதோ ஒரு கிளாரிட்டியோட அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். நான் வந்து பொதுவா இப்போ ரீசெண்ட் டைம்ல அதை காயினா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஜுவல்லரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். குட்டி குட்டி ரிங் இப்ப நான் கையில எல்லாம் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைப்பேன். ஏன்னா இதெல்லாம் வந்து 1 கிராம் 2 கிராம்ல இருக்கும். அப்பப்போ எனக்கு தேவை, நான் வந்து மோஸ்ட்லி ரிங் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி ரிங்கா வாங்கி வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா இப்ப நான் நெக்ல போட்டிருக்கேன்ல, இந்த செயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் கிட்டதான் வந்துச்சு இந்த பெண்டன்ட்டோட. இதோட வீடியோ தான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து குட்டி குட்டியா வாங்கி வச்சுப்பேன். அதே மாதிரி லாஸ்ட் டைம் கோல்ட் காயினும் பர்ச்சேஸ் பண்ணேன். சோ உங்களுக்கு கோல்ட் ஜுவல்லரியா வாங்க போறீங்களா இல்ல காயினா வாங்க போறீங்களா அப்படின்றத தெளிவா டிசைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு பணத்தை வீணடிக்காம கோல்ட வந்து நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். கோல்ட் சேவிங்ஸ்ல நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா பொறுமை, அதே மாதிரி கன்சிஸ்டன்சி. இந்த 2 விஷயத்தையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால கண்டிப்பா கோல்ட் சேவிங்ஸ் அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும். நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது. அதாவது கோல்ட் சேவிங்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு உடனே அதை அச்சீவ் பண்றது அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த கோல்ட வந்து நம்ம சேவ் பண்ணி கொண்டு வர முடியும். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அப்பா அம்மா டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் சேவிங்ஸ் அப்படின்றத எப்படி பண்ணாங்க, இப்படிதானே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பாங்க. ஒரு சின்ன மூக்குத்தி எடுக்கிறது, குட்டியா ஸ்டட் எடுக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டியா சேவிங்ஸ் பண்ணி தான் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட அவ்வளவு இருக்கும். ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி காமிச்சாங்கன்னா இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு குட்டி குட்டியா அவ்வளவு இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கிராம்ஸ் இருக்கும். ஒரு பெரிய பல்கான கோல்டே சேவ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட லைஃப்ல இன்னைக்கு ஒரு சின்ன மூக்குத்தி தான் என்னால சேவ் பண்ண முடியுது இந்த இயர்ல அப்படின்னா சூப்பர் பண்ணுங்க. அடுத்த இயர்ல நீங்க அதை இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டட்டா கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்டும் நமக்கு இருக்க வேண்டிய பொறுமையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி கன்சிஸ்டன்சி கண்டிப்பா மிஸ் பண்ணாம சேவ் பண்ணணும். கோல்டுல இந்த மந்த் வரைக்கும் இவ்வளவு சேவ் பண்ணணும், இந்த டேட் முடியும் போது நம்ம இவ்வளவு சேவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியும் உங்களோட பொறுமையும் கண்டிப்பா கோல்ட் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சாத்தியமாக்கி கொடுப்போம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நாங்க மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.